10 இயர்ஸ் பேக் வந்துட்டு லவ்வுக்காக நான் உடம்ப குறைச்சேன். சரி ஃபிட்டாக போகணுன்னு. அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. ஆனால் அது தப்பு. நமக்காக ஃபிட்டாக இருக்கணும். நமக்காக வாழணும். நமக்காக நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக பண்ணணும். ஸோ ஆக்டர்ன்றது இப்போது என்ன எல்லாரும் சிக்ஸ் பேக் வச்சிருந்த ஆக்ட்ரஸாக வராங்க இல்லையே. நான் சொல்கிறது எல்லாருமே இருக்காங்கல்ல. ஸோ அது கிடையாது. பட் டெஃபினெட்லி சும்மா இந்த கேமியோஸு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருந்தால் பெட்டர் தானே. ஸோ அதான். ஸோ நீங்கள் இன்னொன்று லவ்னு சொல்லிட்டீங்க. கடைக்கு போனால் இந்த இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம சைஸ்க்கு ட்ரெஸ்ஸு கரெக்டாக எடுத்து போடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது. இது பத்துலையே அப்படின்னு அந்த 40லேருந்து 42 போகும்போது சைஸ், நான் ஷர்ட் சைஸ் சொல்கிறேன், 42 44 ஆகும்போதெல்லாம் வலிக்கும். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் நிறைய பேரோட மனசு அதை சொல்லிட்டீங்க. அண்ட் பேசும்போது லவ் பற்றியும் சொல்லிட்டீங்க. ஆமாம். ஸோ சொல்லுங்களேன் ஒரு லவ் டிப்ஸ். டிப்ஸா? டிப்ஸாக இருந்தால் நான் ஏங்க சிங்கிளாக இருக்கும். நிறைய ட்ரை பண்ணிருக்கீங்களா? மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, வெளியில ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி ஒர்க் ஆகாமலாம் இல்லை. சரி எதுவாக இருந்தாலும் லவ் பண்ணுறதுனா உண்மையாக பண்ணுங்க, இல்லாட்டி லவ் பண்ணாதீங்க, ஜாலியாக இருங்க, அவ்வளோதான். லவ் பண்ணுறதுனா உண்மையாக லவ் பண்ணுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க. ஓகே சார். லவ் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த சோகமா தாடி வளர்க்கறது இல்லை, படத்துலேயே அதை வச்சுட்டேன். எனக்கு ஒரு ஒரு 83 வயசு தாத்தா என்னை பார்த்துட்டு நான் ஒரு மாதிரி அதான் அதே நீங்கள் சொல்கிற தாடி வச்சுட்டு அப்படிலாம் இருந்திருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், தம்பி நீ இப்படி இருந்துன்னா நல்ல வேலை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாமா, நீ லைஃப்பில் கொஞ்சம் முன்னுக்கு வந்து ஜெயிச்சாதான் ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டோமேன்னு தோணும், அப்படி ஆகு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் ஓ மை கடவுளே அதெல்லாம் அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க சீரியஸாக. அஃப்கோர்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளை ஹர்ட் பண்ணிக்க கூடாது. சம்டைம்ஸ் இந்த மாதிரி தாடி வச்சுட்டு அப்படியே வேகமாக பைக்கில் போயிட்டு என்னாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறதெல்லாம் வந்துட்டு லைட்டாக அவங்க அப்பா அம்மா அப்படி யாராவது யோசிச்சாங்கன்னா சரியாயிடும். ஓகே, நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டு வந்தீங்க இல்லையா? பட் எப்போ உங்களுக்கு சின்ன வயசுலேயே தெரியுமா? சைல்ட்ஹுட்லேயே ஸ்டோரி டெல்லிங்லாம் பண்ணியிருக்கீங்க? இல்லை அப்படி இல்லை, சின்ன வயசில் வந்து பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். எது சொன்னால் பயங்கரமாக அன்றைக்கி நல்ல கிளாஸில் கவனிப்பாங்களோ, நம்மள அட்டென்ஷன் நம்ம மேலே திரும்புமோ அதை சொல்லுவேன். இப்போ யாராவது பைலட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ நான் வித்தியாசமாக அன்றைக்கி யோசிச்சுட்டு இருப்பேன் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டைமில் ஒரு ட்ரீம் இருந்துச்சு. அது சும்மா கிளாஸில் சொல்கிறது. ஆனால் ஆக்சுவலாக வந்துட்டு ட்ரீம்ன்றது காலேஜில் இந்த ஷார்ட் ஃபிலிம் இந்த இந்த கல்ச்சுரல்ஸ்க்கு பண்ணுவோம் இல்லையா, அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு கோடிங் வரல. பட் மெடிசன் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். மெடிக்கல் சீட் கிடச்சி. ஸோ காலேஜ் இப்போ அதுவும் போக முடியாது. இப்போ காலேஜில் சுத்தமாக கோடிங் வரல, ஏன் எடுத்தேனே எனக்கு தெரில. அப்போ வந்துட்டு இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்கு வீடியோஸ் பண்ணும்போது எல்லோரும் கிளாப் பண்ணும்போது அந்த வீடியோஸ் பார்த்து ஒரு இது வந்துச்சு, மேபி நம்மளுக்கு இது வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஃபேசினேஷன் வந்தது. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் 4 இயக்குனர் ஒன்று பண்ணேன். அதில் ஒரு 8 ரவுண்டு தாண்டி ஃபைனல்ஸ் வந்ததுக்கப்புறமா தான் சரி நமக்கு இந்த வேலையாகவே பண்ணலாம் அப்படின்ற தாட் வந்துச்சு. பட் அப்போ நீங்கள் டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்கூலில்? ஒன் ஆஃப் த. பட் இப்போ டாக்டர் இப்போ டைரக்டரா உட்கார்ந்திருக்காரு. டாக்டர் ஆகல, டாக்டர் ஆக வேண்டியவர், ஏன்னா சீட் கிடைச்சது இல்லையா? ஆமா. அது ஏதாவது மிஸ் பண்றீங்களா? இல்ல 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 இல்ல, நான் மிஸ் பண்ணல. நான் ஏன் மிஸ் பண்ணணும்? நான் மிஸ் பண்ணல. இந்த லைஃப் அழகா மெடிசன் அப்படின்றது என் அம்மாவோட ஆசை. அவங்களுக்காக நான் மெடிக்கல் சீட் கிடச்சி நான் வேணான்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்களுக்காக போயிட்டு வேணாம்